ரோஸ்ட் பிரதர் யூடியூப் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து நம்மளோட வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க நேற்று. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் வந்து டிவிக்கு பாலிடிக்ஸ் பிடிக்கல, விஜயனை ரொம்ப பிடிக்கும், ஆனால் டிவிக்கு பாலிடிக்ஸ் பண்ணுறவங்கள பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வந்து கிழிச்சு போட்டிருப்பேன். மற்றபடி விஜயனை வந்து நான் பிடிக்கல, விஜயனோட கேரக்டர் சரியில்லை, விஜயனோட அரசியல் பிடிக்கலன்ட்டு அவரை குறிப்பிட்டு நான் எந்த வீடியோலுமே நான் பேசியிருக்க மாட்டேன். ஆனால் அந்த ரோஸ்ட் பிரதர் டீமில் வந்து அந்த வீடியோவில் அவங்க அதை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நான் சொன்னதே கிடையாது. என்னோட வீடியோ ஃபுல்லாக போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு டிவிக்கே பிடிக்கலன்னா சொல்லியிருப்பேன், டிவிக்கே காரங்களே எனக்கு பிடிக்கலன்னா சொல்லியிருப்பேன். மற்றபடி வந்து விஜயனோட கேரக்டர் பிடிக்காம நான் வந்து இதை உடச்சி போடுறேன் அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டேன். சரிங்களா? அதனால் விஜயனை எனக்கு பிடிக்கும், ஆனால் விஜயனை நிப்பாட்டின கேண்டிடேட் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்களுக்குலாம் நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். டிவிக்கு பாலிடிக்ஸ் எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லி தான் நான் வீடியோ போட்டிருப்பேன். மற்றபடி விஜயனை வந்து நான் டவுன் பண்ணி எந்த வீடியோவுமே போட்டிருக்க மாட்டேன். இப்போ வந்து அஜித்தான ஃபோட்டோ தான் என் கடை ஃபுல்லாமே வச்சுருக்கேன். இப்போ வந்து எனக்கு அஜித் சாரை வந்து பர்சனலாக வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரோஸ்ட் பிரதர் டீம் கிட்ட நான் தனியாக வந்து பேசிட்டேன். அவர் வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் தனியாக வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டேன். சரிங்களா? அதனால் வந்து எலெக்ஷன் வந்து கண்டிப்பாக போய் எல்லாருமே வந்து உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு போய் ஓட்டு போடுங்க.